ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, இன்றைய முதல் வாசகத்திலே ஸ்தேவான் என்னும் முடியப்பர் மறைசாட்சியாக மரித்ததை நாம் வாசித்தோம். முதல் மறைசாட்சி என்று அழைக்கப்பட்ட இவர் கிறிஸ்துவின் போதனையை கேட்டார். அந்த போதனையின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார். அந்த வாழ்க்கையிலே இயேசுவை வெளிப்படுத்தினார் என்பதை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்க நேருகின்றது. நாமும் இறை வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் அந்த இறை வார்த்தையை நமக்குள் பற்றி எரிய வேண்டும். அந்த இறை வார்த்தை நமக்குள் உரு கொடுக்க வேண்டும். அந்த இறை வார்த்தை வழியாக இயேசுவை நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும். இதுதான் நமது கடமையாக இருக்க வேண்டும். இறை வார்த்தையின் பொருட்டு நாம் துன்பப்படுகின்ற போதெல்லாம் அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் தனது ஆவியை நம் மீது நிறைவாக பொழிந்தருளினார். மார்க் நற்செய்தி 13வது அதிகாரம் இறைவசனம் 11 எடுத்து வாசித்து பார்க்கின்ற பொழுது, ஏனெனில் பேசுவோர் நீங்கள் அல்ல, மாறாக தூய ஆவியாரே உங்களுள் இருந்து பேசிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவின் சொற்களை நாம் பேசுகின்ற பொழுது கஷ்டம் வரும், துன்பம் வரும். ஆனால் அந்த துன்பங்களை எல்லாம் தாங்கிக் கொள்வதற்கு ஆண்டவருடைய ஆவி நமக்கு உறுதுணை புரிகிறார் என்பதை பார்க்கின்றோம். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் இறைவசனம் 6 நாம் வாசிக்கின்றோம். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள், மீண்டும் அச்சத்துக்குள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என்று அழைக்கிறோம் என்று சொல்லி பவுல் குறிப்பிடுகின்றார். பிரியமானவர்களே, ஸ்தேவான் பெற்றுக்கொண்ட அதே ஆவியை நாமும் பெற்றிருக்கிறோம். நம்முடைய திருமுழுக்கின் போது அந்த ஆவியை பெற்றிருக்கிறோம். அந்த ஆவியை பெற்றதினால்தான் நம் விண்ணக தந்தையை அப்பா தந்தாய் என்று அழைக்கக்கூடிய அந்த உரிமையை பெற்றிருக்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆவியானவர் நமக்குள் இருக்கின்ற பொழுது நாம் கடவுளுடைய வல்லமையின் கருவியாக நாம் செயல்பட முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஸ்தேவான் கடவுளினுடைய கருவியாக செயல்பட்டார். எனவேதான் அவரை துன்புறுத்தியவர்களை மனதார மன்னிக்க நேர்ந்தது. அதே நேரத்திலே அவருடைய வாழ்வை குறித்து நாம் சிந்திக்கவும் அதிகமாக அழைக்கப்படுகின்றோம். எந்த சூழலிலும் அவர் யாரையும் அவர் திட்டவில்லை, அவர் கடிந்து கொள்ளவில்லை. மாறாக ஆண்டவர் இயேசுவை போல தனது ஆவியை ஆண்டவர் ஒப்படைத்தார். ஆண்டவர் இயேசுவை போல அவர்களை மனதார மன்னித்தார் என்று சொல்லப்படுகிறது. நாமும் நமது கிறிஸ்தவ ஆன்மீக வாழ்வை உற்று பார்ப்போம். அந்த ஆன்மீக வாழ்வினுடைய அச்சாரமாக இருக்கக்கூடிய அந்த ஆவியை நிறைவாக பெற்றுக்கொண்டு எதற்கும் பயப்படாமல் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுவோம். ஆமீன்.